என்னை யாரும் புரிஞ்சுக்கல, என்னை தூக்கி போட்டாங்க, என்னை அற்பமானிட்டாங்க, என்னை புறந்தளிட்டாங்கன்னு சொல்றீங்களா? மற்றொரு மூலமா வந்த வார்த்தைகள் உடைந்து போய் நான் ஏன் இருக்கணும், நான் தான் யூஸ்லெஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அதே திரும்ப திரும்ப நினைத்து மனம் அடிவாகி சோர்வுக்குள்ள போன உங்களை தான் தட்டி எழுப்பி இந்த வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டு என்னுடைய வார்த்தையை உட்கொள்ளு, என்னுடைய வார்த்தை முன்பாக வை, என்னை முன்பாக வைத்து திரும்ப எழும்பி காரியத்தை செய்கிறாரு. ஆண்டவரோட இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாட்களும் காலங்களும் வேகமாய் போய்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் 5 மாதங்கள் வேகமாய் போய்விட்டது. அது அந்த மே மாதம் இப்பொழுதுதான் வந்தது போல இருந்தது, வேகமாய் போய்விட்டது. இந்த மாதத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தூங்குகிற அந்த தூக்கத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் தூக்கமே வருகிறது இல்லை என்பதுதான் கம்ப்ளைண்டாக இருக்கிறது. அதுவல்ல, இன்னும் உணர்வற்ற நிலைமையிலே விழிப்பாக இல்லாம என்ன நடக்குது அல்லது என்ன நடக்க போகிறது அல்லது என்ன நடந்திருக்குது என்ற ஒரு ஞானத்தோடு அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனநிலையில் இல்லாத நபர்களை பார்த்து சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து தூக்கத்தை விட்டு அல்லது மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்தோர்னா என்ன? எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவர்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று சொல்லினே இருக்கிறான்னு சொல்லி. எந்த வித ஒரு ஆக்ஷன், உயிர் இருக்கும் பட் நோ யூஸ், எந்த பிரயோஜனம் இல்லாமல் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நன்றாக கனி கொடுத்திருப்பார்கள், ஒரு காலத்தில் நன்றாக பிரகாசித்திருப்பார்கள், ஒரு காலத்தில் நன்றாக சாதித்திருப்பார்கள். இன்னைக்கு எல்லாம் போய் செத்த நிலைமையில இருக்கிறத பார்த்து சொல்றாரு, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஏன்? அப்போதுதான் தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஆண்டவர் நம் மூலமாய் வெளிப்படுவார் என்று சொல்லி. கிறிஸ்துவானவர் நம் மூலமாய் வெளிப்படுவார், அவருடைய வெளிச்சம் நம் மூலமாய் வெளிப்படும் சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசுவை காண்பிக்கிறோமா? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். நாம் அழைப்பை மறந்து, தரிசனத்தை மறந்து, எதற்காக உருவாக்கப்பட்டோம், எதற்காக உலகத்தில் இருக்கிறோம், எதற்காக இயேசு தமது சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அதனுடைய மேன்மையை அர்த்தத்தை புரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த நாட்கள் அதை சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். சூழ்நிலையில எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் டிப்ரெஷன் சொல்றாங்க, என்ன ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. இந்த காரியங்கள் அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நல்லா இருந்தாங்கப்பா, சோர்ந்து போயிட்டாங்க. நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு உடைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட அதிகமா பேசுறதுல மெண்டிய மாதிரி செய்யறதுல. ஏன்? ஏதோ ஒரு காரியம் நம்மளை பாதிக்கிறது, தாக்குகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்பது எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களை பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தான் ஆரம்பிப்பாரு. பலத்த காரியங்களை செய்கிறார். பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கூட்டி கொண்டு அந்த ராஜாப்பை வச்சுட்டு கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறாரு. அவருடைய வார்த்தையின்படியே காரியங்கள் நடக்கிறது. 3.5 ஆண்டுகள் மழை பெய்யல, பனி பெய்யல. அவர் சொன்னபடியே ராஜாவுக்கு ஒரே கோபம், என்னடா மழையை நிறுத்திட்டான், பனி பெய்யறதை நிறுத்திட்டான், இன்னைக்கு எல்லா பயிர் ஒண்ணும் இல்லாமல் விளையாமல் பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டிற்கு வழி இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. இந்த எலியாவை எல்லா இடத்துல தேடி பிடிச்சு காலி பண்ண நினைக்கிறான், கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் அழகா போஷிக்கிறாரு. ஆனா பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் அழித்து போட்ட பின்பு என்ன நடக்கிறது? தைரியமா சந்தோஷமா கர்த்தர் தேவன் என்று நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய எசபேல் மூலமா ஒரு வார்த்தை வருது. ஆகாப் எல்லாத்தையுமே சொல்றாரு, இந்த மாதிரி அந்த மனுஷன் கூப்பிட்டாயா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கிருச்சது, கர்த்தரை தேவன் என்று நிரூபிச்சிட்டான்னு சொல்லும்போது அடுத்து என்ன? நம்முடைய தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு போட்டான். அவ சொல்லி விடுற ஒரு ஆள் அனுப்பி, நாளை தினம் எலியாவை விடமாட்டேன், பதில் செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஒரு 3rd person மூலமா வருது. இதை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு. எசபேல் நேரடியாக கூப்பிட்டு சொல்லல, ராஜா நேரடியாக கூப்பிட்டு சொல்லல. ஓடி போய் பெயர் சர்பா ஒரு வண்ணாந்தரத்துக்குள்ள போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூரச்செடிக்குள்ள படுத்துட்டு சாக வேண்டும் படுத்துக்கொண்டா. தூங்கினார் சொல்லப்பட்டிருக்கு. நித்திரை பண்ணுகிறான். ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரும் கொடுக்கிறார். திருப்பியும் படுத்து தூங்குகிறார். திருப்பவும் நீ தூங்காதப்பா, எழுந்துருன்னு சொல்லிட்டு நடந்து 40 நாள் போறான். ரொம்ப தூரம் போயிட்டாப்புல. ஆண்டவர் அங்க எதிலுமே கொஞ்ச நேரம் பேசல. அப்புறம் பேசும்போது என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக வந்து நில். முன்பாக எசபேலின் வார்த்தை வந்துருச்சுது, முன்பாக வேதனையான காரியங்கள் வந்துருச்சுது.
என்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறத விளக்குறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு இஷ்டமில்லாமல் போய்விடும். ஒடிந்து விடுவோம், சோர்ந்து விடுவோம், போதும் என்கிற நிலைமைக்கு வந்துடுவோம், சாக வேண்டும்ங்கிற முடிவுக்கு போயிடுவோம். ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு முன்பாக வந்து நில்லை. ஆண்டவர் முன்பாக வந்து நிற்கிறார், பேசுறாரு. இல்லப்பா, நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கணும், போ, திரும்பி போ, மீண்டுமா எலும்பு, மீண்டுமா காரியங்களை செய். எலியா மூலமா ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யோசித்து பாருங்கள். ஒரு அதே சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம். உண்மையாக இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன், கர்த்தருக்காக இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், எவ்வளவு ஊழியம் செய்தேன், எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்காக செய்தேன், எவ்வளவு காரியங்கள் என் பெற்றோரை நேசித்து செய்தேன், குடும்பத்திற்காக செஞ்சேன், கம்பெனிக்காக செஞ்சேன், மற்றவங்களுக்காக செஞ்சேன். என்னை யாரும் ரெகனைஸ் பண்ணிக்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்கல, என்னை தூக்கி போட்டாங்க, என்னை அற்பமானிட்டாங்க, என்னை புறந்தளிட்டாங்கன்னு சொல்றீங்களா? போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? உங்களோடு தான் அந்த மாதம் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க திரும்ப எழும்பணும்னு சொல்றாரு, தூசியை உதறிட்டு எழும்பணும்னு சொல்றாரு. மற்றொரு மூலமா வந்த வார்த்தைகள் உடைந்து போய் நான் ஏன் இருக்கணும், நான் தான் யூஸ்லெஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அதே திரும்ப திரும்ப நினைத்து மனம் அடிவாகி சோர்வுக்குள்ள போன உங்களை தான் தட்டி எழுப்பி இந்த வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டு என்னுடைய வார்த்தையை உட்கொள்ளு, என்னுடைய வார்த்தை முன்பாக வை, என்னை முன்பாக வைத்து திரும்ப எழும்பி காரியத்தை செய்கிறாரு. செய்தீங்கன்னா 2 காரியம் ஆண்டவர் நம் மூலமாய் வெளிப்படுவார். நம்மை பிரகாசிக்க பண்ணுவார், மீண்டுமாய் வெளிச்சம் கொடுப்போம். ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை நான் படித்தேன். மைட்டி மிராக்கிள்ஸ், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஊழியம் தான் அவருக்கு. அவருடைய பார்வையில வல்லமை இருக்கும், அசைவுல வல்லமை இருக்கும், வார்த்தையில வல்லமை இருக்கும், பிசாசுகள் அலறும். அந்த அளவு ஹீலிங்ஸ், பறிக்கிற நிலைமையில இருந்தா கூட எழுப்பி விட்டுருவாரு. எப்படிப்பட்ட கட்டிகளாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், கொடிய வியாதிகளா இருக்கலாம், அந்த அளவு மகத்துவமா ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரே. திடீர்னு சரீரம் பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப நாள் நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க இறந்துருங்க, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே வீட்டுல வந்து முடங்கிட்டாரு. ஊழியங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. எங்கேயும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், எங்க ஊழியத்துக்கு போக மாட்டேன், எல்லாம் அப்படி அமைதியா நாளுக்கு நாள் சாப்பாடு இறங்கிடுச்சது. செத்துக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை. அப்படியே போயிருக்கும்போது ஆண்டவர் தேடுறதை விட்டார், எல்லாம் பண்றாரு. அவருக்கு ஒரு வேதனை என்ன தெரியுமா? நான் எவ்வளோ கூட்டங்கள் முன்பு ஆண்டவருக்காக நின்றிருக்கிறேன், என்னால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, மீண்டுமா சுகத்தை பற்றி எழுந்திருக்கிறாங்க, விடுதலை பெற்றிருக்கிறாங்க, அற்புதங்கள் நடந்திருக்குது, எனக்கே இந்த நிலைமையான்னு சொல்லி வேதனையா மாறி சோர்ந்துட்டாரு. நல்லாவியானவர் பேச ஆரம்பிச்சார். மகனை, என்ன படுத்த நிலைமையில் இப்படி இருக்கிறா? சொன்னாரா இந்த ஊழியர், நான் தான் சாக போறேனே, எனக்கு இனி என்ன இருக்குது, நான் எவ்வளவு ஊழியம் மக்கள் செய்தேன், எவ்வளவோ என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தாழ்த்தி இரவும் பகலுமாய் உமைக்காக உழைத்தனேன், எனக்கு நீங்க கொடுத்த பரிசு இந்த வியாதி தானே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அமைதியா இருந்தார். நான் சாக போறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன இருக்கு, நீ எங்க ஊழியம் செய்யறது? ஆண்டவர் சொன்னாரே, நான் சொன்னேனா? நீ சாக போகிற என்று நான் சொன்னேனா? யோசிக்க ஆரம்பித்தார். யார் சொன்னது? மருத்துவம் சொன்னது. மருத்துவர் சொன்னார், ஜீவனுக்கு அதிபதி ஜீவாதிபதி நான், படுக்க விட்டு எழுந்து ஊழியத்தை தொடர் அப்படின்னு சொன்னார். ஒரு புது நம்பிக்கை, விசுவாசம் வந்துச்சுதே, புது பலன் வந்துச்சுதே, எழும்பினாரே. முன்பு செய்த ஊழியத்தை காட்டிலும் பின்பு செய்த ஊழியத்தின் மகிமை பெரிதாக இருந்தென்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க. காட்ஸ் டூயிங். ஓட்டம் முடிஞ்சிருச்சுது, இனி ஒண்ணுமே இல்லை, இனி அவ்வளவுதான், வயதாயிடுச்சுது, அதை செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. நோ, ஆண்டவர் எது வர உங்களை வச்சிருக்கிறாரோ, என்ன செய்ய வச்சிருக்கிறாரோ அது செய்ய வர நான் ஓய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், விரோதமாய் பேசலாம், இவங்கெல்லாம் தகுதி இருக்காண்டு கூட சொல்லலாம். தகுதி மனிதனால் ஏற்படுவதில்லை, என் தேவன் பார்க்கிறார், அவருக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் இருங்கள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மீண்டுமா எழுப்ப விரும்புகிறார். தரிசனத்தை விட்டு தூரமா போன தரிசனத்துக்கு நேராக திரும்புங்கள். சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மீண்டுமாய் பலனை கொடுத்து தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். தூசியை உதறிட்டு எழும்புங்க. வித்தியாசமாய் பயன்படுத்துவார், மகிமையாய் பயன்படுத்துவாரு, கிருபைகளை எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து பயன்படுத்துவாரு. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய மாதத்தின் முதல் நாள் காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆனால் அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். அநேகர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு உடைந்து போய் விடுகிறோம். இனி நான் அப்படிதான் முடங்கின நிறைய பிள்ளைகள் வீடுகளுக்குள் முடங்கி விடுகிறார்கள், அறைகளுக்குள் முடங்கி விடுகிறார்கள். வெளியே போக பிடிக்கவில்லை, ஆலயத்திற்கு போக பிடிக்கவில்லை, பிரசங்கிக்க பிடிக்கவில்லை, பாட பிடிக்கவில்லை என்று சொல்லி பல விதத்திலே கனியற்ற நிலைமையிலே, பயனற்ற நிலைமையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரை சோர்ந்து போய் இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் என் தேவன் மீண்டுமா எழுப்புவீராக, தூக்கி நிறுத்துவீராக. வேலை போயிடுச்சுது, வாழ்க்கை போயிடுச்சுது, பலன் போயிடுச்சுது, சுகமீனம் வந்துருச்சுது சொல்றாங்களா?
இல்ல, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். எது இருக்குதோ இல்லையோ இயேசு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. எழும்ப வேண்டி எழும்பட்டும் அப்பா. இந்த விசுவாசத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக, வைராக்கியத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக, பலத்தினால் இட்டை கட்டுவீராக. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கட்டும். மகிமை பிள்ளைகள் மேல் வைப்பீராக. செய்வதற்காக நன்றி. ஆதி அன்புக்குள் திருப்புவதற்காக நன்றி. ஆதியிலே உமக்காய் செய்த கிரிகளை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நடத்துங்க. எந்த ஒரு எசபேலின் வார்த்தைகளாக இருக்கலாம், எந்த சவால்களாக இருக்கலாம், விரோதமா வைக்கப்பட்ட கிரியைகளாக இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், மனிதருடைய எல்லா எதிர்த்த காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மேற்கொண்டு பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து உயர்த்தினீர் உதவி செய்யப்படியா ஜபிக்கிறேன். செய்வதற்காய் நன்றி. துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிதாவே, ஆமே ஆமேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற மாதமாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு தைரியமாக தொடங்குங்க. கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். God bless you.